Hi friends, இந்த வீடியோல சூப்பரான ஸ்மால் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 11000 ரூபாய்க்கே மிஷின் வாங்கி வச்சிருந்தா போதும். ஒரே மிஷின்ல ரெண்டு பிசினஸ் ப்ராசஸ் பண்ணி வேற லெவல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். எல்லார் வீட்லயும் டெய்லியும் யூஸ் ஆகுற பொருளா இருக்கிறதுனால இதுக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கும். அதே போல இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண சின்ன ரூம் இருந்தாலே போதும். இந்த பிசினஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசா குவாலிஃபைடா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோல ப்ராடக்ட்ஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் அதிக சேல்ஸ் கிடைக்காத சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இந்த பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீடைலும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாரும் ஆர்கானிக் ஃபுட்ஸை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டதுனால சிறுதானிய வகைகளையும் அரிசியையும் எப்படி ஒரே மிஷினில் பிரித்து எடுத்து ரீபேக்கிங் பண்ணி சேல் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். மில்லட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக மக்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால இதோட டிமாண்ட் எப்போதுமே அதிக அளவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே மிஷினை யூஸ் பண்ணி 2 டைப் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரீபேக்கிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மில்லட்ஸ் நீங்கள் ஃபார்மர்ஸ்ட்டை டேரெக்டாக வாங்கிக்கலாம். டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண இந்தியா மட் வெப்சைட்டில் கூட நிறையா செல்லர்ஸ் கிடைப்பாங்க, அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம மில்லட்ஸோட தோலை உரித்து தானியங்களை பேக்கிங் பண்ண மிஷின் நமக்கு 11000லேருந்தே கிடைக்கும். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மிஷின் வாங்கிக்கலாம். மிஷினோட காஸ்ட் அதிகமாக போக போக ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். மிஷின் நம்ம இந்தியா மட் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். மிஷினோட ப்ராசஸ் பார்த்தோம்னா டாப்பில் தானியங்களை கொட்டினோம்னா போதும், ஒரு சைடில் தவிட தனியாகவும் இன்னொரு சைடில் தானியங்கள் தனியாகவும் செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம பேக் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் பற்றி இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா அரிசி செப்பரேட்டர் ப்ராசஸ். ஃபார்மர்ஸ் நிலத்தில் விளைய வச்ச அரிசியை தன்னோட ஓன் யூஸ்க்காக பயன்படுத்துகிறப்ப மில்லில் அரிசியை தனியாகவும் தோல் உரித்து தவிடு தனியாகவும் வாங்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் இந்த ப்ராசஸை இந்த மிஷின்லேயே பண்ணி கொடுக்கலாம். 1 கிலோவுக்கு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் 6 ரூபாய் வரைக்கும் கூட வாங்கிக்கலாம். இந்த ப்ராசஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அரிசி செப்பரேட்டர் ப்ராசஸ் பண்ண 1 கிலோவுக்கு 6 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மிஷினில் ஒரு நாளைக்கு 10 டன் வரைக்கும் கூட ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஃபார்மர்ஸ் நார்மலாக 10 கிலோலேருந்து 30 டன் வரைக்கும் கூட தன்னோட விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20 டன் ப்ராசஸ் பண்ணால் கூட 1,20,000 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இதில் இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரிலாம் ரெடியூஸ் பண்ணுறப்ப ஒரு 30,000 ரூபாய் ரெடியூஸ் பண்ணாலும் 90,000 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். அதே போல் மில்லட்ஸ் ரீபேக்கிங் ப்ராசஸ்லையும் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி வேறு லெவலில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ணலாம். ஆஃப்லைனில் சேல் பண்ணுறப்ப மில்லட்ஸ் யாருக்கு பல்காக சப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஹோட்டல் ரன் பண்ணுறவங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு சப்ளை பண்ணலாம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அதிக சேல் எடுக்க முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை சேல் போடுறப்ப ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரீச் கிடச்சிருச்சுன்னா நினச்சே பார்க்காத அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு பிஸ்னஸ் ஐடியா வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.